என்னும் 9 குன்றுக்கு உயர்ந்த குன்றில் தவமிருக்கும் கொல்லிமலை மாசி பெரியண்ண சுவாமி தூக்கி நிமித்திக்கிட்டு மண்ண ஓங்கி மிதிச்சுக்கிட்டு முன்னும் பின்னும் பார்த்துக்கிட்டு வழியில என் கருப்ப இறங்கி வாரா. என்ன ரன்னிங்ல போறாங்கய்யா, ஒருத்தனை ஓட்ட பண்ணிக்கிட்டு இருக்கியா. கொல்லிமலையின் அடர்ந்த காட்டுக்குள் மூடுபனியையும் மலைகளையும் தாண்டி இன்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்களால் வழிபடப்படும் ஒரு காவல் தெய்வம் மாசி பெரியண்ணசாமி. கருப்பு, முனி, வேட்டைக்காரன், எல்லை தெய்வம் போன்ற பல கிராம தெய்வ வழிபாடுகளோடு தொடர்புடையதாக உள்ள இந்த தெய்வம் கொல்லிமலையின் மறைக்கப்பட்ட ஆன்மீக அடையாளங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இன்று நாம் செல்லப்போவது சாதாரண ஒரு ட்ரெக் அல்ல. இது இயற்கை, வரலாறு, மரபு, நம்பிக்கை ஆகியவை ஒன்றாக இணைந்திருக்கும் ஒரு தெய்வீக பயணம். தமிழ்நாட்டின் நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள கொல்லிமலை சங்ககாலம் முதல் புகழ்பெற்ற மலைப்பகுதியாகும். சுமார் 1300 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த மலை சித்தர்கள் வாழ்ந்த இடம் என்றும் மூலிகைகளின் பொக்கிஷம் என்றும் அழைக்கப்படுகிறது. சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் வல்வில் ஓரி ஆட்சி செய்த பகுதிகளில் கொல்லிமலை முக்கியமானது. வல்வில் ஓரி தனது ஒரே அம்பால் யானை, புலி, மான், காட்டுப்பன்றி ஆகியவற்றை வீழ்த்திய வீரன் என்று கூறப்படுகிறது. இந்த மலை வெறும் சுற்றுலா தளம் அல்ல. ஒவ்வொரு பாதையும் ஒரு கதை, ஒவ்வொரு கல்லும் ஒரு மரபை சுமந்து நிற்கிறது. நமது ட்ரெக் அரியூர் நாடு பகுதியிலிருந்து ஆரம்பிக்கிறது. கார் நிறுத்துமிடத்திலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது மாசி பெரியண்ணசாமி கோவில். பாதை முழுவதும் இயற்கை சூழல், இருபுறமும் அடர்ந்த காடு, பறவைகளின் சத்தம், காற்றின் இசை, மனதை அமைதிப்படுத்தும் ஒரு அனுபவம். இந்த ட்ரெக் சுமார் 45 முதல் 60 நிமிடங்கள் வரை எடுக்கலாம். உயரம் சுமார் 4395 அடி. பெரிய சவாலான ட்ரெக் அல்ல என்றாலும் மலைப்பாதை என்பதால் கவனமாக செல்ல வேண்டும். மாசி பெரியண்ணசாமி யார்? இந்த கேள்விக்கு ஒரே ஒரு பதில் இல்லை. கொல்லிமலையின் பல கிராமங்களில் பல்வேறு கதைகள் சொல்லப்படுகின்றன. சிலர் அவரை சிவபெருமானின் அம்சமாக கருதுகின்றனர், சிலர் காவல் தெய்வமாக வழிபடுகின்றனர், மற்ற சிலர் மலை மக்களை காக்கும் வீரராக நம்புகின்றனர். பெரிய அண்ணன் என்ற பெயரே மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் மூத்த சகோதரனை நினைவூட்டுகிறது. பல நாட்டுப்புற ஆய்வாளர்களின் கருத்துப்படி தமிழர் கிராம தெய்வ வழிபாட்டில் வீரர்கள், பழங்குடியினர் தலைவர்கள் அல்லது எல்லை காவலர்களாக வாழ்ந்த நபர்கள் காலப்போக்கில் தெய்வமாக வழிபடப்பட்டுள்ளனர். மாசி பெரியண்ணசாமி வழிபாடும் அத்தகைய மரபுகளோடு தொடர்புடையதாக இருக்கலாம் என்று சிலர் கருதுகின்றனர். ஆனால் இதற்கான உறுதியான வரலாற்று ஆதாரங்கள் குறைவாக உள்ளன. இங்கு போகும் வழியில் இயற்கையாக உருவான ஒரு புற்று உள்ளது. முன்பு சென்றவர்கள் அங்கு பாம்புகள் இருப்பதாக கூறியுள்ளனர். அதனால் கொஞ்சம் பாதுகாப்பான தூரத்தில் இருந்தே சென்று வாருங்கள். இது போன்ற சாகசங்களில் தேவையற்ற ஆபத்தை தவிர்ப்பது நல்லது. 500 மீட்டர் மேலே ஏறி வந்ததும் ஒரு திறந்தவெளி பகுதி உள்ளது. இங்கு பக்தர்கள் ஓய்வு எடுப்பதற்கான இடமும் உள்ளது. கொண்டு வந்த தின்பண்டங்களை சாப்பிட்டு செல்ல இது ஒரு சிறந்த இடம். பிளாஸ்டிக் கவர்கள், பேப்பர்கள் மற்றும் பாட்டில்களை இங்கு வீச வேண்டாம். வாங்க, இப்போது மாசி பெரியண்ணன் வரலாறு என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். சிவபெருமானும் அன்ன காமாட்சியும் தென்னகத்திற்கு வந்தபோது காமாட்சி அம்மைக்கு துணையாக பெரியண்ணன் சாமி வந்தார். இவர் தனது மகிமையால் பல குன்றுகளை தாண்டி ஆடாமல் நின்ற மாசி குன்று என்னும் இடத்தில் தங்கி அங்கேயே காவல் தெய்வமாக அருள் பாலிக்கிறார். ஆடு மாடுகளை காக்க வந்த புலியை எதிர்த்து போராடி வீரமரணம் அடைந்த புலிகுத்தி பட்டான் என்ற பழங்குடி வீரரே மாசி பெரியசாமி என்றும் வரலாற்றுச் சான்றுகள் மற்றும் குறிப்புகள் உள்ளன. உங்களுக்கு தெரியுமா, மாசி பெரியண்ண சுவாமி கோவிலில் கோழி குத்துதல் என்ற மிகவும் பிரசித்தி பெற்ற மர்மமான சடங்கு நடைபெறுகிறது. செய்வினை, பில்லி, சூனியம் போன்ற தீய செயல்களால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களின் மீது எந்த தவறும் இல்லை என்று நிரூபிக்கும் பட்சத்தில் இத்தலத்தில் நீதி கேட்கலாம். எதிரிகளால் தண்டிக்கப்பட்டவர்கள் அதே வேதனையை அந்த நபர் அடைய வேண்டும் என வேண்டி கோழியை உயிரோடு கோவில் வேலில் குத்தி வைத்து விடுகிறார்கள். இப்படி குத்தப்படும் கோழி நீண்ட நாட்களுக்கு இறக்காமல் வேதனையோடு துடிக்கும் என்றும் எதிரிகளும் அதேபோல் அவதிப்படுவார்கள் என்பதும் பக்தர்களின் தீவிர நம்பிக்கையாகும். இங்குள்ள அதிசயம் என்னவென்றால்,
இக்கோயில் பகுதிகளில் பறக்கும் கழுகுகள், பருந்துகள் போன்ற எந்தவொரு கொக்கு அல்லது பறவையும் இந்த கோழிகளை வந்து சாப்பிடுவதில்லை என பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். பைக் நிறுத்துமிடம் அதோ தெரிகிறது. நாங்கள் அங்கிருந்துதான் மேலே ஏறி வந்தோம். மெல்ல மெல்ல உயரத்தை அடையும் போது மலையின் குளிர்ந்த காற்று நம்மை வரவேற்கிறது. அடர்ந்த மரங்களுக்கு நடுவே திடீரென காட்சியளிக்கிறது மாசி பெரியண்ணசாமி கோவில். எளிமையான அமைப்பு, ஆனால் ஆழமான ஆன்மீக உணர்வு. இந்த மாசி மலையின் அழகை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. மேகங்கள் மிக அருகில் நகர்ந்து செல்லும் காட்சி மனதை கவர்கிறது. இதமான குளிர்ந்த காற்று உங்களை சொர்க்கத்தில் இருப்பது போன்ற உணர்வை அளிக்கும். இந்த கோவிலின் நுழைவாயிலிலேயே பெரிய வீச்சர்வாள், அதைத் தொடர்ந்து நேர்த்திக்கடனாக கட்டப்பட்ட ஏராளமான கோவில் மணிகள் உள்ளன. அடர்ந்த இருட்டும் வேகமாக வீசும் காற்றில் அந்த மணிகளின் ஒளியும் சேர்ந்து சற்றே திகில் உணர்வை ஏற்படுத்துகின்றன. இந்த கோவில் மிகவும் எளிமையான தோற்றத்தை கொண்டுள்ளது. கோரை புல்லால் வேயப்பட்ட கூரையின் கீழ் மாசி பெரியண்ணசாமி பக்தர்களுக்கு அழகாக காட்சியளிக்கிறார். இங்கு அவருக்கு எதிரே அவரது வாகனமான புலியும் அமைந்துள்ளது. மாசி பெரியண்ணசாமியை தரிசித்து வெளியே வரும்போது பலமாக காற்று வீசிக்கொண்டிருந்தது. அங்கிருந்த இலைகள் மற்றும் குப்பைகள் அனைத்தும் காற்றில் பறந்து கொண்டிருந்தன. கருமேகங்கள் வேகமாக வானத்தை மூடிவிட்டன. சிறிது நேரத்திலேயே கனமழையும் தொடங்கிவிட்டது. இங்கே ஒரு ரைட் இருக்குது பாருங்க. இப்போ நம்ம அங்கே போனோம். ஆக்சுவலாக அழகாக செம்மையாக பிடிச்சிக்கிச்சு. நிற்கிற இறங்கி போகிறது தான் டாஸ்க்கு. இங்கே என்ன சிறப்புண்ணா இந்த கோயிலுக்கு? கோயிலுக்கு சிறப்பு 6 மாதம் 12 மாதம் போட்டணும். திருவிழா மாசியில். ஓகே. நாங்கள் இறங்கிக் கொண்டிருந்த பாதையிலேயே ஒரு விஷத்தேள் இருந்தது. இதுபோன்ற காட்டுப்பாதைகளில் செல்லும் போது ஒவ்வொரு அடியையும் மிகவும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். நாங்கள் கீழே இறங்கும் போது சுற்றிலும் ஒரே இருட்டும் அடர்ந்த காடும் சூழ்ந்திருந்தது. அந்த சூழல் முழுவதும் ஒரு திகில் உணர்வை ஏற்படுத்தியது. அப்போது உள்ளூர் அண்ணன் ஒருவர் எங்களுடன் சேர்ந்து கீழே இறங்கி வந்தார். அவருடன் பேசிக்கொண்டே பயணித்ததால் பாதுகாப்பாக கீழே வந்துவிட்டோம். இந்த ட்ரெக் நமக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துகிறது. மலைகள் வெறும் கற்கள் அல்ல, காடுகள் வெறும் மரங்கள் அல்ல, அவை கதைகளை பாதுகாக்கும் உயிருள்ள வரலாறு. கொல்லிமலையின் மாசி பெரியண்ணசாமி ட்ரெக் என்பது ஒரு நடைபயணம் மட்டும் அல்ல, இது இயற்கை, நம்பிக்கை, மரபு மற்றும் ஆன்மீகத்தின் சங்கமம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.